டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா இன்ஸ்ட்ரக்டர் சாரதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த இஷ்யூஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆசனா ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தனுராசனா. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தனுராசனா போஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லே டவுன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு ஹேண்டாக கொண்டு போய் உங்களோட ஆங்கிள்ஸில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஸ்லோவாக உங்களோட பாடியை ரேஸ் பண்ணுங்கள். உங்கள் கால் அண்ட் உங்களோட ஷோல்டர்ஸ், செஸ்ட், ஃபேஸ் எல்லாமே ரேஸ் பண்ணுங்கள். உங்களோட அப்டமன் மட்டும்தான் உங்கள் கிரவுண்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்லோவாக மூச்சை வெளியில் விட்டுட்டு நீங்கள் இப்படி படுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட போஸ். இப்போ நம்ம தனுராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த தனுராசனாக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்ஸை டோன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட அப்டமனில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் நல்லா மசாஜ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்யூர் கிடைக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இது பண்ணிங்கன்னா நல்லா பான்க்ரியாஸ் மசாஜ் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது இதுக்கு. அண்ட் பாடியில் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணும், உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், பாடியில் எல்லாம் டோன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த போஸ்க்கு இருக்குது. பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த போஸ் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். பேக் பெயினுக்குமே இந்த போஸ் ஒரு நல்ல க்யூராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த போஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.